வணக்கம். உங்கள் கனவு இல்லங்களை நிஜமாக்கும் அட்டகாசமான வீட்டுமனைகளை வழங்கும் இன்னைக்கு ஒரு நிறுவனத்துல தான் இன்னைக்கு நான் இருக்கேன் வியூவர்ஸ். ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்குமே வந்துட்டு பொதுவாக ஒரு ஆசை இருக்கும், தனக்குன்னு வந்துட்டு ஒரு சொந்த வீடு வேணும்னு. ஏன்னா உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது மூன்றுமே ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள். உண்ண உணவை, உடுத்த உடைங்கிறது வந்துட்டு ஈஸியா எல்லாருனாலையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும் நார்மலா கிடைக்கிற ஒரு விஷயம். ஆனா இருக்க இருப்பிடங்கிறது வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது இல்லைங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்தமான வீட்டில் இருப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஆனால் எல்லாருக்குமே ஒரே லட்சியம், கனவுனா தனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும். அதுக்காக தானே நம்ம வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்தின் முடிவில் நமக்குன்னு ஒரு வீட்டுமனை சொந்தமாச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்குற நிறுவனம் தான் நம்மளுடைய கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர்ஸ் வழங்கும் அழகான வீட்டுமனைகள். இவங்களை பற்றி சொல்லணும்னா இந்த துறையில நிறைய அனுபவம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கொடுக்குற எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்மளுடைய பாப்பம்பட்டி ஏரியாவை சூஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க அந்த அளவுக்கு அடிப்படை வசதிகள் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளோட பாப்பம்பட்டி ஏரியால. ஏன்னா அந்த அளவுக்கு அடிப்படை வசதிகள் ஆகட்டும், ரேட் ஆகட்டும் மிக குறைந்த விலையில மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மாத தவணை முறையில கொடுத்துட்டு இருக்காங்க. இது உண்மையாவே சூப்பரான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இவங்களோட ஒரு நெக்ஸ்ட் பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய அன்னை நகர். ஏன்னா நம்மளுடைய அன்னை நகர்ல இல்லாத விஷயங்கள் இல்லைன்னு சொல்லலாம்ங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அடிப்படை வசதிகள் ஆகட்டும், ஒரு சலுகைகள் ஆகட்டும் நம்மளுடைய அன்னை நகர்ல முழுமையா அமைஞ்சிருக்கு. இதை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருப்பீங்க இல்லையா? சரி வாங்க விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர்ஸ் வழங்கும் அழகான அன்னை நகர் பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்மளுடைய பாப்பம்பட்டியிலிருந்து போகம்பட்டி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்மளுடைய போகம்பட்டியில தான் நம்மளோட லேண்ட் பிரம்மாண்டமாக லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, மெயின் ரோட் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய லேண்ட் அமைஞ்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சலுகைகளோட உங்களுக்காக காத்திருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த விலையில இந்த மாதிரி மெயின் ரோட் பேஸ் பண்ணி கிடைக்கிறது கஷ்டம்ங்க. கண்டிப்பா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா கிளம்பி வாங்க. நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க வண்டிகள் எல்லாமே நம்ம ரோட்டை தாண்டி தான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பா நீங்க வாங்க, விசிட் பண்ணி பாருங்க. நமக்காக இன்னும் நிறைய சலுகைகள் சரி, அடிப்படை வசதிகளும் சரி நம்மளோட அன்னை நகர்ல முழுமையா அமைஞ்சிருக்கு. நம்ம போய் கண்டிப்பா விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க என்ன மாதிரியான அடிப்படை வசதி அமைஞ்சிருக்குங்கிறத போய் நோட் பண்ணலாம்.
அது நம் நாட்டு கீடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா? மந்த வெளி இங்கு இல்லையே. கால ரெண்டு பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே. ஒரு எந்திரத்தை போல அது நம் நாட்டு கீடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா? இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர்ஸ் உடைய அலுவலகத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ நம்மளுடைய அலுவலகம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி ரோட் ராஜலக்ஷ்மி மில்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஏரியா. அதாவது நீங்கள் சிங்கநல்லூர் வழியாக வந்தீங்க அப்படின்னா குளத்தேரி பஸ் ஸ்டாப் இருக்கு. அதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜலக்ஷ்மி மில்ஸ். ஸோ அங்கிருந்து பார்க்கும்போதே வந்துட்டு நேராக பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளுடைய கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர்ஸ் உடைய ஆஃபீஸ் வந்துட்டு பிரம்மாண்டமாக வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் நீங்கள் ராமநாதபுரம் வழியாக வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டுடியோ ஸ்டாப் வந்துட்டு வரும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜிஎம் ஹாஸ்பிட்டல். ஸோ விஜிஎம் ஹாஸ்பிட்டல் நெக்ஸ்ட் பில்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர்ஸுடைய ஆஃபீஸ் வந்துட்டு பிரம்மாண்டமாக வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் வந்துட்டு அடையாளம் தெரியணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மேலே வந்துட்டு செல்ஃபோன் டவர் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே தான் வந்துட்டு நம்மளுடைய அலுவலகம் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் நம்மளோட ஆஃபீஸ்க்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் சைட். ஏன்னா அந்த அளவுக்கு அடிப்படை வசதிகளும் சரி சலுகைகளும் சரி ரொம்ப வந்துட்டு அழகா அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னே வந்துட்டு சொல்லலாம். நீங்க ஆபீஸ்க்கு வந்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கனவு இல்லங்கள் மேம்பட ஒரு அழகான வாய்ப்பு இதோ காத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை வந்துட்டு யாருமே வந்துட்டு நழுவ விடாதீங்க. ஓகே வியூவர்ஸ், நம்மளுடைய கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர்ஸ் வழங்கக்கூடிய நம்மளுடைய அன்னை நகரில் தான் இப்போ நான் இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, ரொம்ப அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு சைட்னே வந்துட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க
பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இயற்கையான ஒரு இடத்துல லேண்ட் வேணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா நம்மளுடைய அன்னை நகரில் லேண்ட் வாங்கி நீங்கள் உடனே வந்துட்டு குடியேறலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இயற்கையான ஒரு இடத்துல தான் நம்மளோட கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர்ஸ் வழங்கும் அன்னை நகர் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பாப்பம்பட்டி ஏரியாவை சூஸ் பண்ணி மட்டும்தான் வந்துட்டு லேண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருங்காலத்தில் ஒரு காந்திபுரம் ஆகட்டும், ஒரு ஒண்டிப்புதூர் ஆகட்டும், இல்லை ஒரு சிங்காநல்லூர் ஆகட்டும், இந்த மாதிரியான ஒரு நல்ல டெவலப் ஏரியா போல தான் வந்துட்டு நம்மளுடைய பாப்பம்பட்டியும் வந்துட்டு வரப்போகுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அடிப்படை வசதிகள் மிகுந்த ஒரே இடம் தான் நம்மளுடைய பாப்பம்பட்டிங்க. ஏன்னா நிறைய காலேஜ் சரி, கடைகள் சரி, வணிக வளாகம் எல்லாமே வந்துட்டு நம்மளோட பாப்பம்பட்டியில் முழுமையாக வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல டெவலப்பிங் ஏரியாவில் தான் வந்துட்டு அமைஞ்சிருக்குன்னு வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்துட்டு லேண்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்ங்க. ஏன்னா அதுவும் இந்த ரேட்டில் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம லேண்டை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் பரப்பளவில் 250க்கும் மேற்பட்ட சைட்டுகள் வந்துட்டு இங்கே இருக்குங்க. அண்ட் ஒவ்வொரு சைட்டுமே உங்களுக்கு 2.25 சென்ட்டிலிருந்து 3.5 சென்ட் வரைக்கும் வந்துட்டு பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு சைட்டுக்குமே வந்துட்டு அடிக்கல் வந்துட்டு நட்டு வச்சுருக்காங்க. இந்த அடிக்கல் எதுக்குன்னா நீங்கள் வந்துட்டு சைட் வாங்க வரீங்க, பெரிய நிலப்பரப்பாக இருக்குது, இதோட நம்மளோட சைட் வந்து இதில் எதுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியாது. அதுக்காக தான் வந்துட்டு நம்மளுடைய கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர்ஸ் வந்துட்டு அளந்து வந்துட்டு ஒவ்வொரு சைட் படி அளந்து நமக்கு வந்துட்டு அடிக்கல் வந்து நட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி வந்துட்டு வீட்டு மனைகள் கொடுத்துட்ருக்காங்கன்னே வந்துட்டு சொல்லலாம். சில பேர் வந்து லைக் பண்ணுவாங்க, எங்களுக்கு கிழக்கு சைடு வந்து வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்துட்டு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னே சொல்லலாம். இத்தனை அடிப்படை வசதிகளும் இங்கே அமைஞ்சிருக்கே. ஒரு சென்ட்டோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லி யாருமே யோசிக்காதீங்க. வெறும் ஒரு சென்ட்டோட விலை வந்துட்டு 50,000 முதல் 60,000 வரை நமக்காக வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உடனடியாக கிரயம் பண்ணினீங்க அப்படின்னா கிரைய செலவு முற்றிலும் இலவசமாக வந்துட்டு நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா கிரயம் பண்ணணும்னா இப்போ இருக்கிற ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக தேவைப்படும் இல்லையா? அந்த செலவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர்ஸே வந்துட்டு ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய சலுகைகள் வந்து நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு சலுகைன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தவணை. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில யார்கிட்டையுமே வந்துட்டு அந்த அளவுக்கு காசு இருக்காது இல்லையா? ஸோ நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர்ஸ் வந்துட்டு நமக்காக வந்துட்டு மாதத்தவணை முறையில் வந்துட்டு மாதம் 2,000 மட்டும் செலுத்தினால் போதுமானதுங்கிற மாதிரி நமக்காக மாதத்தவணை திட்டத்தை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30,000 ரூபா முன்பணம் வந்து செலுத்தினா மட்டும் போதும். மீதி மாதத்தவணை முறையில் வந்துட்டு 36 கால மாதமாக நீங்கள் செலுத்தினா மட்டும் போதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்துட்டு நம்மளோட சைட்டுக்குள்ளே ஆகட்டும், சலுகைகள் ஆகட்டும் அழகாக அமைஞ்சிருக்கிற ஒரே நிறுவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர். ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு நிறையா வந்து சலுகைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? இந்த மாதிரியான ஒரு சலுகைகளை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர்ஸில் நீங்கள் லேண்ட் வாங்குங்க, உடனே வீடு கட்டுங்க, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை இங்கே ஸ்வீட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
நம்மளுடைய கெயின் ஹோம் லேண்ட் டெவலப்பர்ஸ் வழங்கக்கூடிய அன்னை நகர்ல அடிப்படை வசதிகளை பத்தி சொல்லவே இல்லையே. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தார்ச்சாலை வசதி, மின்சார வசதி அண்ட் பாத்தீங்கன்னா தெருவிளக்கு வசதி அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வசதிகள் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு வசதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தார்ச்சாலை வசதி. கண்டிப்பா தார்ச்சாலை வசதி வந்துட்டு ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கணுங்க. ஏன்னா சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தார்ச்சாலைகள் தாங்க அம்சம். வெளியிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா லுக்கா தெரியணும்னா கண்டிப்பா தார்ச்சாலையோட உதவி தேவையில்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் நேரத்தில் வந்துட்டு ரிலாக்ஸாக வாக்கிங் போகணும்னு நினச்சா கண்டிப்பாக தார்ச்சாலை வசதி வந்துட்டு அழகாக வந்துட்டு அமைஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய அன்னை நகரில் தார்ச்சாலையை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன்னா தார்ச்சாலைகளுக்கான பணிகள் எல்லாமே வந்துட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து வித்தின் 1 வீக்கில் வந்துட்டு இங்கே தார்ச்சாலை எல்லாமே வந்து போட்டுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு